வணக்கம். ஸ்டாலினுக்கு வந்த அதிர்ச்சி செய்தி. நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எது நடக்கக்கூடாது என்று நினைத்தாரோ ஸ்டாலின், அது நடந்துவிட்டது. விஜய் அவர்கள் 5 ஆண்டுகள் முதல்வராக நீடிப்பார், ஆட்சியை கவிழ்ப்பதற்கு எந்த ஒரு சூழலும் வராது என்று திருமாவளவன் அவர்கள் தெரிவித்துவிட்டார். திமுகவின் கூட்டணியில் இருந்த திருமாவளவன் இனி திமுகவின் கூட்டணி கிடையாது என்பதை நேரடியாகவே தெரிவிக்கும் விதமாக இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அதேபோல்தான் கம்யூனிஸ்ட் கட்சியின் நிர்வாகிகள் என்ன கூறினார்கள் தெரியுமா? திமுக ஆட்சி அமைந்த பிறகு ஒரே வருடத்திலாவது அனைத்து திட்டங்களையும் நிறைவேற்றியது. 5வது ஆண்டில்தான் அனைத்து திட்டங்களில் 90% கூட நிறைவேற்றவில்லை என்பதையும் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார். இதனால் விஜய் அவர்களை குறை கூறுவது 23 நாட்களிலேயே குறை கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதையும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் தெரியப்படுத்தியது. அது மட்டுமல்ல, முஸ்லிம் லீக் கட்சியின் தலைவர் காதர் மொய்தீன் அவர்கள் என்ன கூறினார் தெரியுமா? திமுக வெற்றியடைந்த 200 மற்றும் 2000 3000 ஓட்டுக்கள் வித்தியாசத்தில் தான் திமுக வெற்றியடைந்தது. அந்த ஓட்டுக்கள் அனைத்தும் முஸ்லிம்களது ஓட்டுக்கள் தான் என்றும், முஸ்லிம்களது ஆதரவுகள் இல்லை என்றால் தற்பொழுது திமுக எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட பெற்றிருக்காது என்பதையும் தற்பொழுது தெரியப்படுத்தியுள்ளது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒட்டுமொத்தமாக மிகப்பெரிய ஒரு தோல்வியும் இதனால் ஏற்படுத்தக்கூடும். நாங்கள் இல்லை என்றால் திமுக வெற்றி அடைந்திருக்காது என்பதையும் நேரடியாகவே தற்பொழுது முஸ்லிம் லீக், விசிக, கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள் தெரியப்படுத்தியுள்ளது. இதனால் முழு ஆதரவு விஜய் அவர்களுக்கு தற்பொழுது வந்துவிட்டது. வருகின்ற உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும், நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், திமுகவுடன் பயணிக்க போவதில்லை என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. இதுதான் ஸ்டாலின் அவர்கள் எது நடக்கக்கூடாது என்று நினைத்தாரோ அது நடந்துவிட்டது. 6 மாதங்களுக்கு பிறகு பல பிரச்சனைகளை வரவழைத்து தாவேகாவின் ஆட்சியை கலைத்து விடலாம் என்று நினைத்த திமுகவின் தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு பேரதிர்ச்சியாக கூட்டணிகளது உறவு முறிந்துவிட்டது. பேரதிர்ச்சிக்கு உள்ளாகியுள்ளார் திமுகவின் தலைவர் ஸ்டாலின் அவர்கள். அது மட்டுமல்ல, கனிமொழி அவர்கள் மாவட்ட செயலாளர்களது கூட்டத்தின் பொழுது திமுக இனி கூட்டணிகளை நம்பி இருக்க வேண்டிய அவசியமில்லை, 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடக்கூடிய களத்தை உருவாக்குவோம் என்பதை தெரிவித்துள்ளார். ஆனால் கள நிலவரம் அப்படி கிடையாது. ஒவ்வொரு மாவட்டங்களிலும் 2 அணியாக 3 அணியாக பவர் சென்டராக திமுக நிர்வாகிகள் செயல்படுகிறார்கள். திமுக உள்ளுக்குள்ளேயே பல பிரச்சனைகள் இருப்பதால் நிச்சயம் கனிமொழியின் பேச்சை கேட்டு செயல்பட்டால் அது நிச்சயம் கூட்டணிகளுக்குள் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் போல் அல்லாமல் ஒட்டுமொத்த உட்கட்சி மோதலால் திமுகவை சிதைந்துவிடும். இதனால் தமிழ்நாட்டில் திமுக இருக்கின்ற இடம் தெரியாமலே மாறிவிடும் என்ற ஒரு அச்சமும் தற்பொழுது ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கிறது. இதனால் தான் இளைஞர்களையும் புதிய ஜென்சி பசங்க என்று அழைக்கப்படக்கூடிய அந்த நபர்களையும் தற்பொழுது அரசியல் என்றால் என்ன என்பதை இணையதளங்கள் மூலமாக நாம் வெளிக்கொண்டு வர வேண்டும். இனியும் சனாதானத்தை பற்றி நாம் பேசினால் இனியும் எந்த ஒரு பயனும் இல்லை என்பதை உதயநிதியிடம் தெரிவித்துள்ளார் ஸ்டாலின் அவர்கள். மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிக்கு உள்ளாகியுள்ளது திமுக. 2026 2வது முறை வரலாற்று சாதனை படைக்கும் என்று திமுகவின் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் நம்பியிருந்தாராம். ஆனால் தேர்தல் முடிவுகள் மிகப்பெரிய அளவில் மன உளைச்சலுக்கு காலை 10 மணி, அதாவது தேர்தல் முடிவுகள் வெளியான 10 மணிக்கே அவர் மன உளைச்சலுக்கு ஆளாகி உள்ளாராம். கிட்டத்தட்ட கொளத்தூர் தொகுதியில் முதல் சுற்றிலிருந்தே தோல்வியை தழுவிய ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டில் திமுக பல எண்ணற்ற சாதனைகளை செய்தது என்று என்னிடம் கூறினார்களே, தற்பொழுது தோல்வியில் இருக்கிறோமே என்று அவர் நிர்வாகிகளிடமும் அவரது மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்களிடமும் கேட்டறிந்த பொழுது அவருக்கு வந்த தகவல் அனைத்துமே தவறானதாம். சேகர்பாபு, KN நேரு, பொன்முடி அனைவருமே தவறான ரிப்போர்ட்டுகளை தான் கொடுத்தார்களாம். இன்னமும் கிட்டத்தட்ட திமுக ஆட்சியின் பொழுது ஒவ்வொரு துறைகளிலும் பல ஆயிரம் கோடிகள் ஊழல் செய்யப்பட்டு பொதுமக்களின் வரிகளை தான் உயர்த்தி ஸ்டாலின் அவர்களது கவனத்திற்கு கொண்டு வராமல் சபரீசனும் சேகர்பாபுவும் செயல்பட்டதாக தற்பொழுது ஆதாரங்களும் முன்வைக்கப்பட்டது. இதற்கு தேர்தல் முடிந்த பிறகு உண்மைகளை கண்டறிந்து எந்த ஒரு பயனும் கிடையாது. கிட்டத்தட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி இனி தமிழ்நாட்டில் அமையப்போவது வாய்ப்பே இல்லை என்ற தகவலும், எப்படி எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி அமைத்தாரோ
அவரது மறைவிற்கு வரை ஆட்சியை தொடர்ந்தாரோ அதேபோல் விஜய் அவர்கள் செயல்பட திட்டமிட்டிருப்பதாகவும், ஒருவேளை திமுக ஆட்சி அமைக்க வேண்டும் என்றால் எதிர்க்கட்சியாக திறம்பட செயல்பட்டு ஊழல் அற்ற ஒரு ஆட்சியை அமைப்பதற்கு அவர்களது சொத்து பட்டியல்களை முதலில் வெளியிட வேண்டும். தேர்தல் பத்திர அந்த விவகாரத்தில் என்னிடம் 10,000 தான் கையிருப்பு இருந்ததாக ஒரு முதல்வர் கூறுகிறார் என்றால் மக்கள் அதை எப்படி ஏற்றுக்கொண்டிருப்பார்கள்? தற்பொழுது இருக்கக்கூடிய இணையதளங்கள் மூலமாக ஸ்டாலின் அவர்களது சொத்துக்கள் எங்கெல்லாம் இருக்கிறது, அவரது வாகனங்கள் எவ்வளவு, அவரது கைவாட்சி எவ்வளவு மற்றும் அவரது உடைகள், அவரது காலணிகள் எல்லாமே மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் பொதுவெளியில் தன்னிடம் 10,000 கையிருப்பும் 1,00,000 வங்கியிருப்பும் ஒரு சொந்த வீடு மட்டும்தான் இருப்பதாக அவர் கூறியதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? திமுக தோல்விற்கு இதுவும் ஒரு முக்கியமான காரணம் என்றும் கூறப்படுகிறது. மேலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அங்கம் வகித்த கூட்டணி கட்சிகளது இந்த முடிவால் திமுக இனி என்ன செய்ய போகிறது என்ற தகவலால் தற்பொழுது பேரதிர்ச்சிக்கு உள்ளாகியுள்ளது திமுகவின் தலைமை. வயது 76 ஆகிவிட்டது. இனி திராவிட முன்னேற்ற கழகத்தை மீட்டெடுப்பதற்கு 81 வயதில் ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்ய போகிறார் என்ற தகவலும் சமூக வலைதளங்களில் முன்வைக்கப்பட்டு வருகிறது. உதயநிதியை நம்பி திமுகவின் தலைமையை ஒப்படைத்தால் அவர் சனாதானத்தை பற்றி பேசியே மக்களிடம் பல்வேறு குழப்பங்களையும் அவமானங்களையும் பெற்று திமுகவில் இருக்கக்கூடிய கொஞ்ச நஞ்சம் நல்ல பெயரையும் தக்க வைக்க முடியாமல் அவர் திமுகவை என்ன செய்ய போகிறார் என்ற சூழலும் தமிழக அரசியலில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் திராவிட முன்னேற்ற கழகமா விஜயா என்ற இரு போட்டிகளுக்கிடையே தற்பொழுது அரசியல் களம் சூடுபிடித்துள்ளது. நடைபெறக்கூடிய 5 சட்டமன்ற இடைத்தேர்தல்களில் திமுக 4 தொகுதிகளையாவது கைப்பற்ற வேண்டும் என்று முனைப்போடு செயல்படுகிறது. ஆனால் உண்மைத்தன்மை என்ன தெரியுமா? இந்த 5 சட்டமன்ற இடைத்தேர்தல்களிலும் விசில் சின்னமே வெற்றியடையும். அப்படி வெற்றியடைந்தால் இனியும் திமுக ஆட்சியவே அமைக்க முடியாது என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. சரி, திமுக இந்த இடைத்தேர்தல்களில் கூட்டணி கட்சிகளின் ஆதரவு கிடைக்காது என்றும் காங்கிரஸ், விசிக, முஸ்லீம் லீக், இடதுசாரிகளது கட்சியின் ஆதரவுகள் நிச்சயமாக விஜய்க்கும் ஆதரவுகள் இருக்காது, அதே சமயம் திமுகவிற்கும் இருக்காது என்றும் கூறப்படுகிறது. நாங்கள் நடுநிலையாக இருக்கப் போகிறோம் என்பதற்கேற்ப இந்த தேர்தலையே புறக்கணிக்கப் போகிறோம் என்பதற்கேற்ப தகவல்களும் கிடைக்கப்பெற்றுள்ளது. இங்கு நிச்சயம் 3வது இடத்திற்கு திமுக தள்ளப்படும். ஏனென்றால் இந்த 5 தொகுதிகளில் 4 தொகுதிகளில் அதிமுக வெற்றியடைந்தது. இதனால் 2வது இடம் அதிமுக வரலாம், அல்லது முதலிடம் ஏதேனும் ஒரு தொகுதியில் முதலிடம் அதிமுக வரலாம். ஆனால் 3வது இடமோ 4வது இடமோ தான் திமுக வரும் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. கூட்டணி கட்சியின் இந்த முடிவாலும் அடுத்து திமுகவின் தலைமை சரியில்லாத ஒரு சூழலாலும் ஸ்டாலின் அவர்கள் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிக்கு உள்ளாகியுள்ளார். நண்பர்களே, இந்த 5 சட்டமன்ற இடைத்தேர்தல்களில் யார் வெற்றியடைவார், விசில் சின்னம் எத்தனை இடங்களில் வெற்றியடையும் என்பதை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.